மார்க்சியமும் திருத்தல்வாதமும். வடிவகணித வெளிப்படை உண்மைகள் மனித நலன்களை பாதிக்குமாயின் அவற்றை மறுக்க நிச்சயம் முயற்சி செய்வார்கள் எனக் கூறும் பிரபல முதுமொழி ஒன்று உண்டு. இறையியலின் பழங்கால தப்பெண்ணங்களுக்கு, முரணான இயற்கை வரலாற்று தத்துவங்களுக்கு வெறித்தனமான எதிர்ப்பு காட்டப்பட்டது. இன்னமும் காட்டப்பட்டு வருகிறது. ஆகவே மார்க்சிய தத்துவம் தற்கால சமுதாயத்தின் மிகவும் முன்னேறிய வர்க்கத்துக்கு அறிவொளி ஊட்டி அதை ஒழுங்கமைக்க நேரடியாய் உதவுவதும், அந்த வர்க்கத்தின் முன்னுள்ள கடமைகளை சுட்டிக்காட்டுவதும், தற்போதுள்ள அமைப்பு பொருளாதார வளர்ச்சி காரணமாய் தவிர்க்க முடியாதபடி வீழ்த்தப்பட்டு அதனிடத்தில் ஒரு புதிய அமைப்பு தோன்றும் என்பதை நிரூபிப்பதுமான மார்க்சிய தத்துவம் அதன் வாழ்வு முழுதும் போராடியே ஒவ்வொரு அடியாய் முன்னேற வேண்டியிருந்துள்ளது என்பதில் வியப்பு ஏதும் இல்லை. முதலாளித்துவ விஞ்ஞானமும் தத்துவ ஞானமும் பற்றி கூற தேவையில்லை. சொத்துடைத்த வர்க்கங்களின் வளரும் தலைமுறையை மழுங்கடிக்கவும், உள்நாட்டு வெளிநாட்டு பகைவர்களுக்கு எதிராய் அதை பயிற்றுவிக்கவும் அதிகாரபூர்வமான பேராசிரியர்களால் அதிகார வர்க்க முறையிலே இவை போதிக்கப்படுகிறவை. இந்த விஞ்ஞானம் மார்க்சியம் என்பதாய் ஒன்று இருப்பதை கேட்பதற்கு கூட மறுக்கிறது. மார்க்சியம் ஏற்கனவே பொய்யென நிரூபிக்கப்பட்டு அழித்தொழிக்கப்பட்டு விட்டதென கூறுகிறது. சோசியலிசத்தை மறுத்து பிழைப்பு தேடிக்கொள்ளும் இளம் விஞ்ஞானிகளும் காலாவதியாகிவிட்ட எல்லாவித அமைப்புகளின் மரபுகளையும் பாதுகாத்து நிற்கும் தள்ளாத கிழவர்களும் ஒருங்கே துடித்தெழுந்து மார்க்ஸை தாக்குகின்றனர். மார்க்சியத்தின் முன்னேற்றமானது தொழிலாளி வர்க்கத்தினரிடையே அதன் கருத்துக்கள் பரவி வேரூன்றி உறுதி பெறுவதானது மார்க்சியத்தின் மீதான இந்த முதலாளித்துவ தாக்குதலின் வேகத்தையும் கடுமையையும் தவிர்க்க முடியாதபடி அதிகரிக்கச் செய்கிறது. அதிகாரபூர்வமான விஞ்ஞானத்தால் அழித்தொழிக்கப்படும் ஒவ்வொரு தரமும் மார்க்சியம் மேலும் மேலும் வலுவும் உறுதியும் உயிர் துடிப்பும் பெற்று ஓங்குகிறது. தொழிலாளி வர்க்க போராட்டத்துடன் தொடர்பு கொண்டு பிரதானமாய் பாட்டாளி வர்க்கத்திடம் நிலவும் தத்துவங்களுக்கிடையே கூட மார்க்சியம் தனது நிலையை எடுத்த எடுப்பிலே உறுதியாய் நாட்டிக்கொண்டு விடவில்லை. அதன் வாழ்வின் முதல் அரை நூற்றாண்டில், அதாவது 1840ஆம் ஆண்டுகளிலிருந்து தொடங்கி மார்க்சியம் அடிப்படையிலேயே தனக்கு விரோதமான தத்துவங்களுக்கு எதிராய் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. 40ஆம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் மார்க்சும் ஏங்கல்சும் தத்துவ ஞானம் பார்ப்பட்ட கருத்து முதல்வாத கண்ணோட்டத்தினராய் இருந்த தீவிர இளம் ஹெகல்வாதிகளுடன் கணக்கு தீர்த்து கொண்டனர். 40ஆம் ஆண்டுகளின் முடிவில் பொருளாதார தத்துவத்துறையில் புருதோனியத்தை எதிர்த்து போராட்டம் ஆரம்பமாயிற்று. கொந்தளிப்பு மிக்க 1848இல் தம்மை வெளிப்படுத்தி கொண்ட கட்சிகளையும் தத்துவங்களையும் பற்றிய விமர்சனத்தின் வாயிலாய் 50ஆம் ஆண்டுகளில் இந்த போராட்டம் முடிவடையலாயிற்று. 60ஆம் ஆண்டுகளில் போராட்டம் பொது தத்துவத் துறையிலிருந்து நேரடியான தொழிலாளர் இயக்கத்துக்கு மேலும் நெருங்கிய ஒரு துறைக்கு மாற்றப்பட்டது. அகிலத்திலிருந்து பக்கூனின் வாதம் வெளியேற்றப்பட்டது. 70ஆம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் சிறிது காலத்துக்கு புருதோன் ஆதரவாளரான மூல் பெர்கரும், 70ஆம் ஆண்டுகளின் கடைசி பகுதியில் நேர்காட்சிவாதி டூரிங்கும் ஜெர்மனியில் முக்கியமாயிருந்தனர். ஆனால் அப்பொழுதே பாட்டாளி வர்க்கத்திடம் இருவருக்கும் மிகச் சொற்ப செல்வாக்கே இருந்தது. தொழிலாளர் இயக்கத்தில் ஏனைய எல்லா சித்தாந்தங்களின் மீதும் இதற்குள்ளாகவே மார்க்சியம் சந்தேகத்துக்கு இடமில்லாதபடி வெற்றி கண்டு வந்தது. 90ஆம் ஆண்டுகளுக்குள் இந்த வெற்றி பிரதானமாய் நிறைவு எய்துவிட்டது. புருதோனிய மரபுகள் வேறு எங்கேயும் விட மிக அதிக காலத்துக்கு நிலைத்திருந்த லத்தீனிய நாடுகளிலும் கூட தொழிலாளர் கட்சிகள் தமது வேலை திட்டங்களையும் போர்த்தந்திரங்களையும் நடைமுறையில் மார்க்சிய அடித்தளங்கள் மீதுதான் வகுத்து கொண்டன. தொழிலாளர் இயக்கத்தின் புத்துயிர் பெற்ற சர்வதேச நிறுவனம், காலத்துக்கு காலம் கூடிய சர்வதேச காங்கிரஸ்களின் வடிவில் அமைந்த இது தொடக்கத்திலிருந்து அநேகமாய் போராட்டமின்றியே மார்க்சிய கருத்தோட்டத்தையே முக்கியமான எல்லா கூறுகளிலும் ஏற்றுக்கொண்டிருந்தது. இவ்விதம் மார்க்சியம் தனக்கு விரோதமான ஏறக்குறைய ஒருமித்ததாய் அமைந்த தத்துவங்கள் யாவற்றையும் வெளியேற்றிய பின் அந்த தத்துவங்களில் அடங்கிய போக்குகள் பிற வழிகளில் தலை காட்ட முற்பட்டன. போராட்டத்தின் வடிவங்களும் முகாந்திரங்களும் மாறினவேயன்றி போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றே வந்தது. மார்க்சியத்தின் வாழ்வில் இரண்டாவது அரை நூற்றாண்டானது, அதாவது 90ஆம் ஆண்டுகளிலிருந்து மார்க்சியத்துக்கு விரோதமாய் மார்க்சியத்தினுக்குள்ளிருந்தே செயல்பட்ட ஒரு போக்கிற்கு எதிரான போராட்டத்துடன் தொடங்கிற்று. ஒரு காலத்தில் சுத்தமான மார்க்சியவாதியாய் இருந்த
பெர்ன்ஸ்டைன் பெயரை இப்போக்கு தாங்கியுள்ளது. அவர் மிக்க ஆரவாரம் எழுப்பியவர். மார்க்சுக்கு திருத்தங்கள் செய்வதின், மார்க்சை திருத்துவதின், திருத்தல்வாதத்தின் மிக முனைப்பான வெளிப்பாடாய் இருந்தவர். ருஷ்யாவிலும் கூட பொருளாதாரத்தில் நாட்டின் பிற்பட்ட நிலை காரணமாகவும், பண்ணை அடிமை முறையின் மீத மிச்சங்களின் சுமையால் ஒடுக்கப்பட்ட விவசாயிகள் மக்கள் தொகையில் மிக பெரும்பான்மையினோராய் இருந்ததன் காரணமாகவும், மார்க்சியமல்லாத சோசியலிசம் இயல்பாகவே வேறெங்கேயும் விட மிக நெடுங்காலத்துக்கு நிலைத்திருந்துள்ள ருஷ்யாவிலும் கூட தெட்ட தெளிவாய் நம் கண்முன்னே இது திருத்தல்வாதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நிலப்பிரச்சனையிலும், நிலம் அனைத்தும் ஊராட்சிக்குட்பட்டதும் திட்டத்திலும் மற்றும் வேலை திட்டம், போர்த்தந்திரம் பற்றிய பொது பிரச்சனைகளிலும் நமது சமூக நாரோத்னிக்குகள் பழைய கருத்தமைப்பின் இந்த பழைய கருத்தமைப்பு தனக்குரிய வழியில் ஒருமித்ததாய் அமைந்த அடிப்படையிலேயே மார்க்சியத்துக்கு பகைமையானதாய் இருந்தது. அழுகிப்போன காலாவதியாகிவிட்ட மீதமிச்சங்களுக்கு பதிலாய் மார்க்சுக்கு திருத்தங்கள் செய்வதை மேலும் மேலும் கை கொண்டு வருகின்றனர். மார்க்சியத்துக்கு முற்பட்ட சோசியலிசம் நொறுக்கப்பட்டு விட்டது. முன்பு போல தனது சொந்த அடிப்படையிலிருந்து போராடுவதற்கு பதிலாய் இப்பொழுது அது மார்க்சியத்தின் பொது அடிப்படையிலேயே நின்று திருத்தல்வாதமாய் போராட்டத்தை நடத்தி வருகிறது. ஆகவே திருத்தல்வாதத்தின் சித்தாந்த உள்ளடக்கத்தை பரிசீலனை செய்வோம். தத்துவ ஞானத்துறையில் திருத்தல்வாதமானது முதலாளித்துவ பேராசிரியர் பாணியைச் சேர்ந்த விஞ்ஞானத்தை பின்தொடர்ந்து சென்றது. பேராசிரியர்கள் காண்ட்டுக்கு திரும்பிச் சென்றனர். திருத்தல்வாதம் உடனே நவீன காண்டியவாதிகளின் வாளை பற்றி கொண்டு பின் சென்றது. தத்துவ ஞான பொருள் முதல்வாதத்தை எதிர்த்து பாதிரிமார்கள் 1000 தரம் கூறி வந்திருக்கும் வழக்கமான வெற்றுரைகளை பேராசிரியர்கள் திரும்பி கூறினர். உடனே திருத்தல்வாதிகளும் இலக்காரமாய் நகைத்து கொண்டு பொருள் முதல்வாதம் நெடுங்காலத்துக்கு முன்பே தவறென நிரூபிக்கப்பட்டு விட்டதே என்று கடைசியாக வெளிவந்த ஹேண்ட்புக்கிலிருந்து சொல்லுக்கு சொல் அப்படியே திருப்பி கூறி முணுமுணுத்தனர். பேராசிரியர்கள் ஹெகலை செத்த நாய் என ஒதுக்கி தள்ளிவிட்டு, அதே போதில் ஹெகலினுடையதை விட 1000 மடங்கு அற்பமான படு மட்டமான கருத்து முதல்வாதத்தை உபதேசம் செய்தபடியே மிக அலட்சியமாய் இயக்கவியலிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டனர். உடனே திருத்தல்வாதிகள் அவர்கள் பின்னால் ஓடி தந்திரமான மற்றும் புரட்சிகரமான இயக்கவியலை கைவிட்டு அதற்கு பதில் எளிய மற்றும் அமைதியான பரிணாமத்தை கைக்கொண்டு விஞ்ஞானத்தை தத்துவ ஞான வழியில் கொச்சையாக்கி இழிவுபடுத்தும் சகதி குழியிலே சிக்கி தவித்தனர். பேராசிரியர்கள் தமது கருத்து முதல்வாத விமர்சன அமைப்புகளை ஆதிக்கத்தில் இருந்த மத்திய காலத்திய தத்துவ ஞானத்துக்கு, அதாவது இறையியலுக்கு உகந்தவாறு சரி செய்து கொள்வதின் வழியே ஆட்சியாளர்களிடமிருந்து தமது சம்பளங்களை சம்பாதித்து கொண்டனர். திருத்தல்வாதிகளும் உடனே அவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டனர். தற்கால அரசு சம்பந்தமாய் அல்லாமல் முன்னேறிய வர்க்கத்தின் கட்சி சம்பந்தமாய் மதத்தை அவரவரது தனிப்பட்ட விவகாரமாக்க முயன்றனர். இவ்வாறு மார்க்சை திருத்தும் திருத்தங்களுக்கு வர்க்க முறையில் மெய்யான பொருள் என்னவென்பது கூறாமலே விளங்கும். சர்வதேச சமூக ஜனநாயக இயக்கத்தில் பிளாகானே ஒருவர்தான் திருத்தல்வாதிகளுடைய படுமோசமான இந்த வெற்றுரைகளை முரணற்ற இயக்கவியல் பொருள் முதல்வாத கண்ணோட்டத்திலிருந்து விமர்சித்து கண்டித்த மார்க்சியவாதி என்பதை மட்டும் இங்கு குறிப்பிடுவோம். பிளாகானேவின் போர்த்தந்திர சந்தர்ப்பவாதத்தை விமர்சிக்கிறதாய் வேஷம் போட்டுக்கொண்டு பழைய பிற்போக்கு தத்துவ ஞான குப்பை கூலத்தை கள்ளத்தனமாய் உள்ளே கொண்டு வர மிகவும் தவறான முயற்சிகள் செய்யப்படும் இத்தருணத்தில் இதை மேலும் அழுத்தந்திருத்தமாய் வலியுறுத்துவது அவசியமாகும். அரசியல் பொருளாதாரத்துக்கு வருவோமேயாயின் இத்துறையில் திருத்தல்வாதிகளுடைய திருத்தங்கள் மேலும் அதிக விரிவாகவும் நுட்ப விவரங்கள் வழிபட்டனவாயும் இருந்ததை முதற்கண் குறிப்பிடுதல் வேண்டும். பொருளாதார வளர்ச்சி பற்றிய புதிய விவரங்களை கொண்டும் பொதுமக்களை வயப்படுத்த முயற்சிகள் செய்யப்பட்டன. பெருமளவான உற்பத்தி குவிவதும் அது சிற்றளவான உற்பத்தியை அகற்றிவிடுவதும் விவசாயத்தில் நடைபெறுவதே இல்லையென்றும், வர்க்கத்திலும் தொழில்துறையிலும் மிகவும் மெதுவாக நடைபெறுகின்றன என்றும் கூறப்பட்டது. நெருக்கடிகள் இப்பொழுது அரிதாகியதோடு பலம் குறைந்துவிட்டதாகவும், இவற்றை அறவே நீக்கிவிடும் ஆற்றலை கார்ட்டல்களும் ட்ரஸ்டுகளும் மூலதனத்துக்கு அளித்திடும் என எதிர்பார்க்கலாம் என்றும் கூறப்பட்டது. வர்க்க பகைமைகளின் கடுமை மேலும் மேலும் குறைந்து தணிந்து வரும் போக்கின் காரணத்தால்
முதலாளித்துவம் சந்திக்க சென்று கொண்டிருக்கும் அழிவு தத்துவம் ஆதாரமற்றதாகும் என கூறப்பட்டது. முடிவில் மார்க்சின் மதிப்பு தத்துவத்தை பேம்பாவர்க்கின் வழியில் திருத்துவதில் தவறு ஒன்றும் இல்லை என்றும் கூறப்பட்டது. இந்த பிரச்சனைகளில் திருத்தல்வாதிகளை எதிர்த்து நடத்திய போராட்டமானது இதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு டூரிங்குடன் ஏங்கல்ஸ் நடத்திய சர்ச்சையைப் போல் அதே அளவுக்கு பயனுள்ள முறையில் சர்வதேச சோசியலிசத்தில் தத்துவார்த்த சிந்தனையை மறுமலர்ச்சி பெறச் செய்தது. உண்மைகள், புள்ளி விவரங்கள் இவற்றின் துணை கொண்டு திருத்தல்வாதிகளுடைய வாதங்கள் பகுத்தாராயப்பட்டன. தற்கால சிற்றளவு உற்பத்தி குறித்து திருத்தல்வாதிகள் முனைந்து நின்று தமக்கு சாதகமான சித்திரம் தீட்டினர் என்று நிரூபிக்கப்பட்டது. தொழில்துறையில் மட்டுமின்றி விவசாயத்திலும் கூட சிற்றளவான உற்பத்தியை விட பெருமளவான உற்பத்தியே தொழில்நுட்ப வழியிலும் வர்த்தக வழியிலும் மேலாயுள்ளது என்று மறுக்க முடியாத உண்மைகள் மெய்ப்பிக்கின்றன. ஆனால் பரிமாற்ற பண்ட உற்பத்தி விவசாயத்தில் மிக குறைவான வளர்ச்சியே பெற்றிருக்கிறது. பொதுவாக பேசுமிடத்து தற்கால புள்ளிவிவர பொருளாதாரவாதிகளும் உலக பொருளாதாரத்தின் பரிமாற்ற நிகழ்ச்சி போக்கினுள் விவசாயம் மேலும் மேலும் இழுத்து கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டும் தனி கிளைகளையும் சில நேரங்களில் செயற்பாடுகளையும் கூட தேர்வாய்வு செய்வதில் அதிக தேர்ச்சியுடையோராய் இல்லை. இடையறாது உணவு தரத்தை மோசமாக்கியும் நிரந்தர பட்டினியினாலும் வேலை நேரத்தை அதிகமாக்கியபடியும் கால்நடைகளின் தரத்தையும் பராமரிப்பையும் சீர்கேடுறச் செய்தும் தான் சிற்றளவான உற்பத்தியானது இயற்கை பொருளாதாரத்தின் இடிபாடுகள் மீது தன்னை நிலைநிறுத்தி கொள்கிறது. சுருக்கமாய் கூறினால், முதலாளித்துவ பட்டறை உற்பத்தியை எதிர்த்து கைத்தொழில் உற்பத்தி தன்னை நிலைநிறுத்தி வந்த அதே வழிகளில்தான் விஞ்ஞானத்திலும் தொழில் நுணுக்கத்திலும் ஏற்படும் ஒவ்வொரு முன்னேற்றமும் முதலாளித்துவ சமுதாயத்தில் சிற்றளவு உற்பத்தியின் அடித்தளங்களுக்கு தவிர்க்க முடியாதவாறும் விடாப்புடியாகவும் குழிபறிக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் குழப்படியாகவும் சிக்கலாகவும் உள்ள இந்த நிகழ்ச்சி போக்கை அதன் எல்லா வடிவங்களிலும் ஆராய்வதும் முதலாளித்துவத்தில் சிறு உற்பத்தியாளர் அழியாது நிலைப்பது முடியாதென்பதையும் முதலாளித்துவத்தில் விவசாயியின் சிறு சாகுபடிக்கு கதிமோட்சமில்லை என்பதையும் பாட்டாளியின் கண்ணோட்டத்தை விவசாயி ஏற்பது அவசியம் என்பதையும் தெளிவுபடுத்தி காட்டுவதும் சோசியலிஸ்ட் அரசியல் பொருளாதாரத்தின் கடமையாகும். இந்த பிரச்சனையில் ஒரு சார்பாகவும் முதலாளித்துவத்தின் முழு அமைப்புடன் தொடர்பின்றியும் தேர்ந்து கொண்ட விவரங்களின் அடிப்படையில் திருத்தல்வாதிகள் மேம்போக்கான பொது முடிவுகளுக்கு வந்து விஞ்ஞானத்தின் கண்ணோட்டத்தில் தவறு செய்தனர். புரட்சிகர பாட்டாளியின் பார்வை நிலையை ஏற்குமாறு வற்புறுத்துவதற்கு பதிலாய் சிறு உடைமையாளனின் போக்கை, அதாவது முதலாளித்துவ வர்க்கத்தினரின் போக்கை ஏற்குமாறு அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தவிர்க்க முடியாதபடி விவசாயியை அழைத்ததன் மூலம் அல்லது வற்புறுத்தியதன் மூலம் அரசியலின் கண்ணோட்டத்தில் தவறு செய்தனர். நெருக்கடிகளின் தத்துவம் குறித்தும் அழிவு தத்துவம் குறித்தும் திருத்தல்வாதத்தின் நிலை மேலும் படுமோசமானதாகவே இருந்தது. மிகச் சொற்பமான காலத்துக்கு மட்டுமே தான், அதுவும் மிக மோசமான பார்வைக்கேடு உள்ளவர்கள்தான் ஒரு சில ஆண்டுகால தொழில்துறை ஏற்ற நிலையிலும் செழிப்பு காலத்தாலும் வயப்படுத்தப்பட்டு மார்க்சின் தத்துவத்தினுடைய அடிப்படைகளை திருத்தியமைக்க வேண்டுமென நினைக்க முடியும். நெருக்கடிகள் கடந்த காலத்துக்கு உரியன ஆகிவிடவில்லை. செழிப்பை பின்தொடர்ந்து நெருக்கடி வருகிறது என்பதை யதார்த்த நிலைமைகள் மிக விரைவாகவே திருத்தல்வாதிகளுக்கு தெளிவுபடுத்தின. குறிப்பிட்ட நெருக்கடிகளின் வடிவங்களும் வரிசை முறைகளும் சித்திரமும் மாறினவேயன்றி நெருக்கடிகள் முதலாளித்துவ அமைப்பின் தவிர்க்க முடியாத ஓர் அங்கமாய்த்தான் நிலைத்திருந்தன. கார்ட்டல்களும் ட்ரஸ்டுகளும் உற்பத்தியை ஒன்றுபடுத்திய அதே நேரத்தில் எல்லோருக்கும் கண்கூடாய் தெரியும்படியான முறையில் உற்பத்தியின் அராஜகத்தையும் பாட்டாளி வர்க்கத்தினுடைய வாழ்க்கை காப்புறுதியின்மையும் மூலதனத்தின் ஒடுக்குமுறையையும் தீவிரப்படுத்தி இதன் மூலம் வர்க்க பகைமைகளை முன்பின் கண்டிராத அளவுக்கு கடுமையாக்கின. முதலாளித்துவமானது அழிவை நோக்கி தனிப்பட்ட அரசியல் பொருளாதார நெருக்கடிகளை குறிக்கும் பொருளிலும் முதலாளித்துவ அமைப்பு அனைத்தின் முழு அழிவை குறிக்கும் பொருளிலும் விரைந்தோடிக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பாய் இதே புதிய பகாசுர ட்ரஸ்டுகளின் மூலம் மிக மிக தெளிவாகவும் மிக மிக பெரிய அளவிலும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது.
அண்மையில் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கும் நிதி நெருக்கடியும் ஐரோப்பா பூராவிலும் பயங்கரமாய் அதிகரித்திருக்கும் வேலையில்லா திண்டாட்டமும் எக்கணமும் மூண்டுவிடும் நிலையிலுள்ள தொழில்துறை நெருக்கடியை பற்றி கூறவே வேண்டாம். பல அறிகுறிகள் இதனை சுட்டிக்காட்டுகின்றன. திருத்தல்வாதிகளுடைய அண்மை காலத்திய தத்துவங்கள் திருத்தல்வாதிகளிடையே கூட பலரும் அடங்கலாய் எல்லோராலும் மறக்கப்பட்டுவிடும் நிலையை உண்டாக்கியுள்ளன. ஆனால் அறிவுஜீவிகளின் இந்த நிலையின்மை தொழிலாளி வர்க்கத்துக்கு அளித்திடும் படிப்பினைகள் ஒருபோதும் மறக்கப்படலாகாது. மதிப்பு தத்துவத்தை பொறுத்தமட்டில் பேம்பாவர்க்கின் பாணியில் சிறிதும் தெளிவற்ற சூசகங்களையும் பெருமூச்சுகளையும் தவிர்த்து திருத்தல்வாதிகள் வேறு எதுவுமே அளித்திடவில்லை. ஆகவே விஞ்ஞான சிந்தனையின் வளர்ச்சியில் எவ்வித தடயமும் விட்டு செல்லவில்லை என்பதற்கு மேல் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அரசியல் துறையில் திருத்தல்வாதமானது மார்க்சியத்தின் அடித்தளத்தை, அதாவது வர்க்க போராட்ட தத்துவத்தை திருத்த மெய்யாகவே பெருமுயற்சி செய்தது. அரசியல் சுதந்திரமும் ஜனநாயகமும் அனைத்து மக்கள் வாக்குரிமையும் வர்க்க போராட்டத்துக்கான அடிநிலையை அகற்றிவிடுவதாகவும் தொழிலாளி வர்க்கத்துக்கு தாய்நாடில்லை என்கிற கம்யூனிஸ்ட் அறிக்கையின் பழம்பெரும் நிர்ணயிப்பை பொய்யாக்கி விடுவதாகவும் கூறினார்கள். ஏனெனில் பெரும்பான்மையினோரின் சித்தம் ஆதிக்கம் செலுத்துவதால் ஜனநாயகத்தில் அரசை வர்க்க ஆதிக்கத்திற்கான உறுப்பாய் யாரும் கருதலாகாதென்றும் பிற்போக்காளர்களுக்கு எதிராய் முற்போக்கான சமுதாய சீர்திருத்தவாத முதலாளித்துவ வர்க்கத்தினருடன் கூட்டுகள் நிறுவிக்கொள்வதை நிராகரிக்கலாகாதென்றும் கூறினர். திருத்தல்வாதிகளுடைய இந்த வாதங்கள் ஓரளவு பாங்குற வகுக்கப்பெற்ற கருத்தமைப்பாகும் என்பதை, அதாவது பிரசித்தமான பழைய மிதவாத முதலாளித்துவ கருத்தமைப்பாகும் என்பதை மறுப்பதற்கில்லை. முதலாளித்துவ நாடாளுமன்ற முறையில் வாக்குரிமையையும் அரசாங்க விவகாரங்களில் பங்கு கொள்ளும் உரிமையையும் குடிமக்கள் அனைவரும் பாகுபாடின்றி பகிர்ந்து கொள்வதால் இது வர்க்கங்களையும் வர்க்க பிரிவினைகளையும் ஒழித்திடுகிறது என்று மிதவாதிகள் எப்பொழுதுமே கூறி வந்துள்ளனர். இத்தகைய கருத்துக்கள் எவ்வளவு அபத்தமானவை என்பதை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பாவின் வரலாறு அனைத்தும், 20ஆம் நூற்றாண்டின் துவக்க ஆண்டுகளில் ருஷ்ய புரட்சியின் வரலாறு அனைத்தும் கண்கூடாய் காட்டுகின்றன. ஜனநாயக முதலாளித்துவத்தின் சுதந்திரத்தில் பொருளாதார பாகுபாடுகள் மேலும் தீவிரமாய் கடுமையாகின்றனவே ஒழிய குறைந்துவிடவில்லை. மிகவும் ஜனநாயகமான முதலாளித்துவ குடியரசிலும் கூட இக்குடியரசுகளும் வர்க்க ஒடுக்குமுறை அமைப்புகளே என்ற அவற்றின் உள்ளியல்பான தன்மையை நாடாளுமன்ற முறை அப்பட்டமாய் தெரியப்படுத்துகிறதே அன்றி அவற்றில் வர்க்க ஒடுக்குமுறையை அகற்றிவிடவில்லை. அரசியல் நிகழ்ச்சிகளில் முன்பு தீவிரமாய் பங்கு பெற்ற பகுதிகளை காட்டிலும் அளவிட முடியாத விரிவான மக்கள் பகுதியினருக்கு அறிவொளியூட்டி அவர்களை ஒழுங்கமைத்திட துணை புரிவதன் மூலம் நாடாளுமன்ற முறை நெருக்கடிகளையும் அரசியல் புரட்சிகளையும் அகற்றிவிடவில்லை. இப்புரட்சிகளின் போது உள்நாட்டு போர் அதிகபட்ச அளவுக்கு கடுமையாகும்படியே செய்கிறது. இது தவிர்க்க முடியாதபடி எப்படி கடுமையாகி விடுகிறது என்பதை 1871ஆம் ஆண்டு வசந்தத்தில் பாரிஸ் நிகழ்ச்சிகளும் 1905ஆம் ஆண்டு குளிர்காலத்தில் ருஷ்ய நிகழ்ச்சிகளும் மிக மிக தெளிவாய் காட்டின. பாட்டாளி வர்க்க இயக்கத்தை நசுக்கும் பொருட்டு பிரெஞ்சு முதலாளி வர்க்கம் ஒரு கணங்கூட தயங்காது தேசம் அனைத்துக்கும் எதிரான பகைவனுடன் பிரெஞ்சு நாட்டை சீரழிய செய்ய அந்நியர் சேனையுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டது. நாடாளுமன்ற முறை, முதலாளித்துவ ஜனநாயகம் இவற்றின் தவிர்க்க இயலாத உள்ளார்ந்த இயக்கவியலை வெகுஜன பலாத்காரத்தின் மூலம் சர்ச்சைக்கு முன்னிலும் கூர்மையான முடிவு காண வழிவகுக்கும். இதனை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த நாடாளுமன்ற முறையின் அடிப்படையில் கோட்பாட்டு வழியில் முரணின்றியும் தொழிலாளி வர்க்க வெகுஜனங்கள் இந்த சர்ச்சைகளில் வெற்றிகர பாங்கு கொள்ள மெய்யாகவே அவர்களை தயார் செய்யும் விதத்திலும் பிரச்சாரமும் கிளர்ச்சியும் நடத்த ஒருபோதும் முடியாது. மேற்கு நாடுகளில் சமூக சீர்திருத்த மிதவாதிகளுடனும் ருஷ்ய புரட்சியில் மிதவாத சிந்தனாவாதிகளுடனும் செய்து கொள்ளப்பட்ட கூட்டணிகள், ஒப்பந்தங்கள், இணைப்புகள் இவற்றின் அனுபவமானது வெகு ஜனங்களுடைய உணர்வை மழுங்கடிக்கவே இந்த ஒப்பந்தங்கள் உதவுகின்றன. அவை போராடும் வீரர்களை சிறிதும் போராடும் ஆற்றலற்ற மிகுந்த ஊசலாட்டமும் துரோகத்தன்மையும் கொண்டவர்களுடன் இணையச் செய்து வெகுஜனங்களுடைய போராட்டத்தின் மெய்யான முக்கியத்துவத்தை
பலவீனப்படுத்துகின்றனவே அன்றி அதனை உயர்த்தவில்லை என்பதை ஐயந்திருபிற நிரூபித்து காட்டியுள்ளது. பிரான்சில் மில்லிரான் போக்கு விரிவான மெய்யாகவே நாடு தழுவிய அளவிலும் திருத்தல்வாத அரசியல் போர்த்தந்திரத்தை கையாளுவதில் நடத்திய மிகப்பெரிய பரிசோதனை இது. உலகெங்கனும் பாட்டாளி வர்க்கம் எந்நாளும் மறக்க முடியாத வகையில் திருத்தல்வாதம் குறித்து நடைமுறை வாயிலான ஒரு மதிப்பீட்டை அளித்திருக்கிறது. சோசியலிச இயக்கத்தின் இறுதி நோக்கம் குறித்து திருத்தல்வாதம் அனுசரிக்கும் கண்ணோட்டம் அதன் பொருளாதார அரசியல் போக்குகளுடன் பொருந்துகிற இயற்கையான நிரப்பு கூறுகும். இயக்கமே யாவும் இறுதி நோக்கம் ஒரு பொருட்டல்ல. பெர்ஸ்னைனுடைய இந்த வசீகர சொற்றொடர் நீண்ட பல வியாக்கியானங்களை காட்டிலும் சிறப்பாய் திருத்தல்வாதத்தின் உட்பொருளை தெரிவிக்கிறது. தனது நடத்தையை சந்தர்ப்பத்திற்கு சந்தர்ப்பம் மாற்றி நிர்ணயித்து கொள்ளுதல், அன்றன்றைக்குமான நிகழ்ச்சிகளுக்கும் அற்ப விவகார அரசியலின் திருப்பங்களுக்கும் தன்னை தகவமைத்து கொள்ளுதல், பாட்டாளி வர்க்கத்தின் தலையாய நலன்களையும் முதலாளித்துவ அமைப்பு அனைத்தின் முதலாளித்துவ பரிணாமம் அனைத்தின் அடிப்படை கூறுகளையும் மறந்து விடுதல், இந்த தலையாய நலன்களை அந்தந்த தருணத்துக்குரிய மெய்யான அல்லது கற்பிதமான நலன்களுக்காக பலியிடுதல், இவையேதான் திருத்தல்வாதத்தின் கொள்கை. இந்த கொள்கையின் தன்மையிலிருந்தே வெளிப்படையாய் பெறப்படுவது என்னவெனில், இது எண்ணிலடங்கா பல்வேறு வடிவங்களை ஏற்கும் என்பதும், ஓரளவுக்கோ பெருமளவுக்கோ புதுமையான ஒவ்வொரு பிரச்சனையையும், நிகழ்ச்சிகளில் ஓரளவுக்கோ பெருமளவுக்கோ எதிர்பாராத முன்னறியாத ஒவ்வொரு திருப்பமும் அடிப்படை வளர்ச்சி திசையை அது மிகச் சொற்ப அளவுக்கு மட்டுமேதான் மிக மிக சொற்ப காலத்துக்கேதான் மாற்றுகிறது என்றாலும் கூட தவிர்க்க முடியாத வகையில் ஏதேனும் ஒரு வகை திருத்தல்வாதத்தை எப்பொழுதும் தோற்றுவிக்கவே செய்யும் என்பதும்தான். திருத்தல்வாதம் தவிர்க்க முடியாததாய் இருப்பதற்கு தற்கால சமுதாயத்தில் அதற்குள்ள வர்க்க வேறுகள்தான் காரணம். திருத்தல்வாதம் ஒரு சர்வதேச நிகழ்ச்சி போக்கு. ஜெர்மனியில் சுத்தமான மார்க்சியவாதிகளுக்கும் பெர்ன்ஸ்டைனர்களுக்கும், பிரான்சின் கெட்டின் ஆதரவாளர்களுக்கும் லோரேஸ் ஆதரவாளர்களுக்கும், தற்போது இன்னும் முக்கியமாய் புரூஸ் ஆதரவாளர்களுக்கும், பிரிட்டனில் சமூக ஜனநாயக சம்மேளனத்துக்கும், சுயேச்சை தொழிற்கட்சிக்கும், பெல்ஜியத்தில் புருக்கேருக்கும், வண்டர் வேல்டேக்கும், இத்தாலியில் முழுமையாளர்களுக்கும் சீர்திருத்தவாதிகளுக்கும், ருஷ்யாவில் போல்ஷீவிக்குகளுக்கும் மென்ஷீவிக்குகளுக்கும் இடையிலான உறவு நிலை இந்நாடுகள் யாவற்றின் தற்போதைய நிலையிலிருந்து வரும் மிக பல்வேறுபட்ட தேசிய நிலைமைகளையும் வரலாற்று கூறுகளை மீறி சாரம்சத்தில் எங்கும் ஒன்றே போல் இருக்கிறது. சிறிதளவேனும் தகவல் தெரிந்த சிந்தனையாற்றல் கொண்ட எந்த சோசியலிஸ்டுக்கும் இது குறித்து கடுகளவும் சந்தேகம் இருக்க முடியாது. உண்மையில் இன்றைய சர்வதேச சோசியலிஸ்ட் இயக்கத்தினுள் நிலவும் பிரிவினை தற்போது உலகின் பல்வேறு நாடுகள் யாவற்றிலும் ஒரே விதமான வழியில்தான் போய்கொண்டிருக்கிறது. 30 அல்லது 40 ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு நாடுகளிலும் பல்வேறுபட்ட போக்குகள் சர்வதேச சோசியலிஸ்ட் இயக்கம் ஒன்றினுள் போராடி கொண்டிருந்ததுடன் ஒப்பிடுகையில் இன்றைய நிலைமை பிரம்மாண்டமான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதற்கு சான்று கூறுகிறது. லத்தீனிய நாடுகளில் புரட்சிகர சிண்டிகலிசமாய் உருவாகியுள்ள அந்த இடதுசாரி திருத்தல்வாதமும் கூட தன்னை மார்க்சியத்துக்கு தகவமைத்து மார்க்சியத்தை திருத்தி வருகிறது. இத்தாலியில் லப்பேரியாலாவும் பிரான்சில் லாகர்டேலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்சின் நிலையிலிருந்து சரியாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்சின் நிலைக்கு அடிக்கடி வேண்டுகோள் விடுக்கின்றனர். சந்தர்ப்பவாத திருத்தல்வாதத்தைப் போல அதே அளவுக்கு வளர்ச்சியடையாது இருந்து வரும் இந்த திருத்தல்வாதத்தின் சித்தாந்த உள்ளடக்கத்தை இங்கு நாம் பகுத்து ஆராய்வதற்கில்லை. இந்த திருத்தல்வாதம் இன்னமும் சர்வதேச நிகழ்ச்சி போக்கு ஆகவில்லை. எந்த ஒரு நாட்டிலும் சோசியலிஸ்ட் கட்சியுடன் இன்னமும் அது எந்த ஒரு பெரிய நடைமுறை போராட்டத்தின் சோதனையையும் கண்டதில்லை. ஆகவே மேலே சித்தரிக்கப்பட்ட வலதுசாரி திருத்தல்வாதத்தை பரிசீலிப்பதுடன் நாம் நிறுத்திக் கொள்கிறோம். முதலாளித்துவ சமுதாயத்தில் இது தவிர்க்க முடியாததாய் இருப்பதன் மூல காரணம் என்ன? தேசிய தனி இயல்புகளிலும் முதலாளித்துவ வளர்ச்சியின் அளவுகளிலும் இருக்கும் வேறுபாடுகளை காட்டிலும் இது ஆழமுடையதாய் இருப்பதும் ஏன்? ஏனெனில் ஒவ்வொரு முதலாளித்துவ நாட்டிலும் பாட்டாளி வர்க்கத்துடன் கூடவே விரிவான சிறு முதலாளித்துவ பகுதியினர், சிறு உடைமையாளர்கள் எப்பொழுதுமே இருந்து வருகிறார்கள். முதலாளித்துவம்
சிற்றளவான உற்பத்தியிலிருந்துதான் தோன்றியது. இடையறாது தோன்றிக்கொண்டும் இருக்கிறது. முதலாளித்துவம் தவிர்க்க முடியாதபடி மீண்டும் மீண்டும் பல புதிய மத்தியதர பகுதிகளை, ஆலைகளை அண்டி பிழைக்கும் தொழிலகங்கள், வீட்டுப்பணித்துறை, சைக்கிள் மோட்டார் தொழில்களை போன்ற பெருந்தொழில்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நாடெங்கிலும் சிதறி கிடக்கும் சிறு தொழிலகங்கள், இன்னும் பிற தோற்றுவித்து கொண்டே இருக்கிறது. அந்த புதிய சிறு உற்பத்தியாளர்கள் இதேபோல தவிர்க்க முடியாதபடி திரும்பவும் பாட்டாளி வர்க்க அணிகளுக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். விரிவான தொழிலாளர் கட்சிகளின் அணிகளில் சிறு முதலாளித்துவ உலக கண்ணோட்டம் திரும்ப திரும்ப தலை தூக்குவது இயற்கையே. பாட்டாளி வர்க்க புரட்சியில் கதிமாற்றங்கள் ஏற்படுகின்ற வரையில் இது இப்படியேதான் இருக்க வேண்டும் என்பது இயற்கையே. ஏனெனில் இத்தகைய ஒரு புரட்சியை உண்டாக்க மக்கள் தொகையில் பெருவாரியானோர் அறவே பாட்டாளி வர்க்கத்தவராகப்படுவது அவசியமென நினைப்பது மிக பெரும் தவறாகும். இப்பொழுது அடிக்கடி நாம் சித்தாந்த துறையில் மட்டும் அனுபவித்து வருகின்றவை, அதாவது மார்க்சுக்கு தத்துவார்த்த திருத்தங்கள் செய்வது குறித்த சர்ச்சைகள், நடைமுறையில் தற்போது தொழிலாளர் இயக்கத்தின் தனிப்பட்ட துணை பிரச்சனைகள் குறித்து மட்டும் திருத்தல்வாதிகளுடனான போர்த்தந்திர கருத்து வேறுபாடுகளாகவும் அவற்றின் அடிப்படையிலான பிளவுகளாகவும் தலை தூக்குகின்றவை. பாட்டாளி வர்க்க புரட்சியானது சர்ச்சைக்குரிய எல்லா பிரச்சனைகளையும் கூர்மையாக்கிவிடும் போதும் வெகுஜனங்களின் நடத்தையை நிர்ணயிப்பதில் மிகுந்த உடனடி முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்கள் பற்றிய எல்லா கருத்து வேறுபாடுகளையும் ஒன்று குவிய செய்யும் போதும் மும்முரமான போராட்டத்துக்கு இடையில் நண்பர்களிடமிருந்து பகைவர்களை இனங்கண்டு கொள்வதையும் முடிவு கட்டும்படியான விதத்தில் பகைவனுக்கு அடி கொடுக்கும் பொருட்டு மோசமான கூட்டாளிகளை விலக்கி தள்ளுவதையும் அவசியமாக்கிவிடும் போதும் ஒப்பிட முடியாத மிகப்பெரிய அளவிலே வருங்காலத்தில் தொழிலாளி வர்க்கம் நிச்சயம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். 19ஆம் நூற்றாண்டின் முடிவில் திருத்தல்வாதத்தை எதிர்த்து புரட்சிகர மார்க்சியம் நடத்தும் சித்தாந்த போராட்டமானது சிறு முதலாளித்துவ பகுதியினரின் எல்லா ஊசலாட்டங்களையும் பலவீனங்களையும் மீறி தனது லட்சியத்தின் முழு வெற்றியை நோக்கி முன்னேறி வீறுநடை போடும் பாட்டாளி வர்க்கத்தினுடைய மாபெரும் புரட்சி போர்களின் பீடிகையே ஆகும்.